ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நான் தேர்ஸ்டே ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். ஃப்ரைடே நான் எந்த ட்ரேடும் எடுக்கல. எனக்கு அது ஒரு நான் ட்ரேடபிள் டே அப்படின்னு அமைஞ்சிடுச்சு. நல்ல ஒரு க்ளீனான செட்டப் எனக்கு ஃப்ரைடே கிடைக்கல. ஸோ என்னால் ட்ரேட் எடுக்க முடியல ஃப்ரைடே. தேர்ஸ்டே நான் எப்படி என் செட்டப்ஸ் பண்ணேன் அப்படின்றத நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நான் எப்படி எடுத்தேன்ட்டு. ஆஸ் யூஷுவல் பயாஸ் பார்க்கும்போது மந்தோடைய பயாஸ் புல்லுக்கு மாறிடுச்சு. ஏன்னா டே ப்ரீவியஸ் மந்த்தை ஸ்வீப் பண்ணி ஸ்ட்ரக்சர் பைக்கு மாற்றிட்டான். டே நல்லா தெரியும். மந்தோடைய ஓப்பன் ப்ரைஸை உடச்சி மேலே வச்சுட்டான். மந்த்துக்கு டேக்கு H1 5 மினிட்ஸ். இவங்க தான் பேர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ எனக்கு தேர்ஸ்டே ஏதாவது செட்டப்ஸ் கிடைக்குதா அப்படின்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஓப்பன் ஆச்சு மார்க்கெட்டு தேர்ஸ்டே. இங்கே கீழே உங்களுக்கு வெட்னஸ்டேன்னு காட்டும். நான் UTC -4 தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்படி தான் காட்டும். ட்ரூ டே ஓப்பனுக்கு அப்புறம் தான் எனக்கு தேர்ஸ்டேன்னு எப்படி காட்டும். பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே. ஓகேவா? ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஓப்பன் ஆச்சு. 1 AM வரைக்கும் நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம். ஓப்பன் ஆனோடனே ஒரு புஷ்ஷு, இந்த ஜோனை தொட்டு ஒரு புஷ்ஷு, சரியான ஒரு புஷ்ஷு 1 AM அப்புறம். கோரிலேஷன் பேர்லேயும் ஒரு நல்ல ஜோனாக ஃபார்ம் ஆயிருந்தான். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நான் என்ன பண்ணிட்டேன், இது ஒரு வேலிடான ஜோனாக இருக்கும், இங்கேருந்து நம்ம பை பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் பிளான் பண்ணேன். இங்கே எனக்கு எதாவது ரியாக்ஷன் கிடைக்குதா 5 மினிட்ஸில் அப்படின்ட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே பார்த்தா தெரியும், எனக்கு SMT கிரியேட் ஆகி ஒரு சிஸ்ட் ஃபார்ம் ஆச்சு. இவன் இந்த கேண்டலில் எனக்கு சிஸ்ட் வச்சுருப்பான், ப்ளஸ் ஓப்பன் ப்ரைஸை உடைச்சிருப்பான். இவனும் ஓப்பன் ப்ரைஸை உடைச்சி சிஸ்ட்டுக்கு பதிலாக IFPG வச்சுருப்பான். ஓகேங்களா? ஸோ இது ஒரு நல்ல செட்டப்பாக தான் இருக்கும் அப்படின்ட்டு நான் வெயிட் பண்ணேன், இங்கே ஒரு சிஸ்டம் ஆகிற வரைக்கும். ஏன்னா SMT வச்சு சிஸ்டம் வச்சா இது ஒரு ப்ரொடெக்டர் லோவாக மாறிடும்ன்றதுக்காக நான் வெயிட் பண்ணேன். வெயிட் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, இவன் FEG கிரியேட் பண்ணான், இவன் சிஸ்டம் வச்சான், இவன் FEGயை ட்ரிகர் பண்ணும்போது ஸோ இது ஒரு நல்ல ப்ராபபிலிட்டியாக புஷ் இருக்கும் அப்படின்றத நான் வெயிட் பண்ணேன். நான் இந்த ஓப்பன் ப்ரைஸில் என்ட்ரி போட்டேன். ஏன்னா இந்த IFPG ஆல்ரெடி இந்த கேண்டில் ட்ரிகர் பண்ணிட்டு போயிட்டான். ஸோ இங்கே எல்லா ஆர்டர்ஸையும் எடுத்துட்டான்றதுனால அந்த ஓப்பன் ப்ரைஸில் என்ட்ரி போட்டு இங்கே எனக்கு ப்ரொடெக்டட் ஸ்விங் இருந்ததுனால இங்கே வச்சேன். 1:2 டார்கெட்டு க்ளீனாக ஹிட் ஆகிட்டான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நைட்டு, அதாவது சில்வர் புல்லட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேவா? அதுதான் எனக்கு நடந்தது. எப்படின்னா, இந்த செட்டப் நான் எப்படி எடுத்தேன்னா, ஆஸ் பர் சில்வர் புல்லட் ஸ்ட்ராட்டஜி ஹை ஆஃப் த டேவையும் லோ ஆஃப் த டேவையும் மார்க் பண்ணணும். ஹை ஆஃப் த டே லோ ஆஃப் த டே எப்படி மார்க் பண்ணணும்னா 8 AM வச்சுக்கணும். USD -4 படி நான் சொல்கிறேன். 8 AM வச்சுட்டு இந்த ஹை தான் ஹை ஆஃப் த டே. ஓகேவா? இதுக்கு லோ லோ ஆஃப் த டே. நீங்கள் செஷன் பிரேக் இதை கிளிக் பண்ணி ஈவெண்ட்ஸுக்கு போயிட்டு செஷன் பிரேக்ஸ் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா இந்த கோடு வரும். ஆஃப் பண்ணிங்கன்னா அந்த கோடு போயிடும். பார்த்தா தெரியும். ஓகேங்களா? செஷன் பிரேக்ஸ். ஸோ இந்த 8 AM முன்னாடி இருக்கிற ஹை அண்ட் லோ தான் ஹை ஆஃப் த டே லோ ஆஃப் த டே. ஓகேவா? 9:30க்கு மேலே தான் இந்த செட்டப் ஆகணும். ஃபஸ்ட்டு ஹை ஆஃப் த டே லோ ஆஃப் த டே மார்க் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் ஹை ஆஃப் த டே லோ ஆஃப் த டே. ஸோ 8 AM உடைய வெர்டிகல் லைனுடைய வேலை முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். 9:30க்கு மேலே தான் நம்ம ட்ரேடு பார்க்கணும். ஓகேவா? 9:30 இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த ஹையை எடுத்து 5 மினிட்ஸில் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டு வித் டிஸ்பிளேஸ்மெண்ட், FEG டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்ததுன்னா நம்ம என்ட்ரி போகலாம். இதுதான் இதோடைய ஸ்ட்ராட்டஜி. 8 AMக்கு முன்னாடி இருக்கிற ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணுறோம். 9:30க்கு மேலே அந்த ஹையோ லோவோ உடச்சி ஒரு MSS கிடைச்சதுன்னா அதில் நம்ம என்ட்ரி ஆகும். இதுக்கு பயஸ் தேவையில்லை. ஓகேங்களா? இதுக்கு பின்னாடி நிறைய விஷயம் நடக்குது. அது என்னன்னு நான் ஃபியூச்சரில் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணி சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இன்கேஸ் 9:30க்கு முன்னாடி
இப்போ எக்ஸாம்பிள் இது வந்து ஹையை ஸ்வீப் பண்ணல, இது ஸ்வீப் ஆயிருந்தா என்ன பண்ணணும்னா இதுதான் ஹை ஆஃப் த டே. ஓகேவா? இப்போ 9:30க்கு அப்புறம் இங்க ஒரு ரியாக்ஷன் நடந்திருக்கும், பாத்தீங்கன்னா தெரியும். போட்டு இங்க ஒரு ஐஎஃபிஜி கிரியேட் பண்ணியிருப்பான். கோரிலேஷன்ல பேர்ல பார்த்தா கூட இங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பான். ஓகேவா? இங்க தொட்டுத பாருங்க, இவன் இதை ஸ்வீப் பண்ணிக்கிறான். ஸ்வீப் பண்ணாலும் ஒரு எஸ்எம்டி வச்சு ஐஎஃபிஜி வச்சிருக்கான் பாருங்க. ஸோ இது இங்க செல் ஆகும் அப்படின்னு நினைச்சுன்னு எல்லாம் செல் போவாங்க, அவங்களுக்கு எல்லாம் வளைச்சு கொடுத்துருப்பான். ஸோ அது மாதிரி பண்ணக்கூடாது. இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு இந்தந்த கிரைட்டீரியாலாம் வேணும்னா அந்தந்த கிரைட்டீரியா மட்டும் தான் எடுத்துக்கணும். இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஹை ஆஃப் த டே லோ ஆஃப் த டே மார்க் பண்ணியாச்சு. 9:30க்கு அப்புறம் வெயிட் பண்றோம். ஹை ஆஃப் த டே லோ ஆஃப் த டே ஏதாவது ஒரு சைடு ஸ்வீப் ஆகி எம்எஸ்எஸ் கொடுத்ததுன்னா நம்ம என்ட்ரி ஆகும். சிம்பிள். 9:30 ஆச்சு, மேலே உடச்சி ஐஎஃப்இஜி வச்சான். நோ, நமக்கு தேவை எம்எஸ்எஸ் வித் எஃப்இஜி. ஓகேவா? ஸோ இது கிடையாது. ஸோ இதை மேலே மார்க் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தோம், இங்கேயும் போட்டு உடைச்சான். பட் இது வந்து சிஸ்ட் தான் ஆச்சு, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுக்கல. ஸோ இந்த ஹைக்கு வச்சுக்கணும். இந்த ஹை ஸ்வீப் பண்ணா ஸ்வீப் பண்ணி எம்எஸ்எஸ் கொடுத்துருப்பான். அப்படியே எம்எஸ்எஸ் கொடுத்த இடத்தாண்டே போய் 1:2 டிபி. ஓகேவா? நான் இங்க தப்பு பண்ணிட்டேன். டைரக்ட் எக்ஸிகியூஷன் போடாம செல் லிமிட் போட்டு வச்சிடலாம். எனக்கு இந்த ட்ரேடு வந்து ட்ரிகரே ஆகல. இது வந்து ஒரு அன்லக்கியான ட்ரேடா போயிடுச்சு. எனக்கு இது ட்ரிகரே ஆகல. So that's all for the today video guys. Hope you all enjoyed.